அனைவருக்கும் வணக்கம். அசுரர்களை அழித்து தேவர்களை முருகப்பெருமான் காத்து அருளிய தலம் திருச்செந்தூர். பல அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டிய இந்த திருத்தலம் முருகனின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தலமாக கருதப்படுது. இங்கு நாம் முருகனை முறையாக சென்று வழிபட்டால் அந்த வழிபாட்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்களால் போற்றப்படும் கோவிலாக இருப்பதுதான் திருச்செந்தூர். காரணம் முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலமாக இங்கு கருதப்படுது. முருகப்பெருமான் தவக்கோலத்தில் சிவபூஜை செய்த நிலையில் கையில் தாமரை மலருடன் காட்சி தரும் ஒரே தலம் திருச்செந்தூர் திருத்தலம். இங்கு செல்லும் பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே அதனுடைய முழு பலன் கிடைக்கும். எப்படி முருகப்பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடியது தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியும். வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பி வருகிறேன் என உங்களுடைய வேண்டுதலை சொல்லி மனதார வழிபட வேண்டும். இங்கு கடல் மட்டத்திற்கு கீழே சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி வீற்றிருப்பார். பிறவிப்பினை போக்கி தலையெழுத்த மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்று மும்மூர்த்திகளின் வடிவில் தொழிலை செய்பவராக திருச்செந்தூரில் மட்டுமே முருகன் அருள் புரிவதாக சொல்லப்படுது. முதல்ல நம்ம கடலில் குளிக்க வேண்டும். 4 கிணற்றுல நீராட வேண்டும். 4 கிணற்றுல நீராடிய பிறகு எந்த நீரிலும் நாம் குளிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வேளால் உருவாகிய தீர்த்தம் 4 கிணறு. இதனை கந்த புஷ்கரணி என்றும் அழைக்கிறாங்க. ஈர உடைகளை மட்டுமே நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈர உடைகளுடன் கோவிலுக்குள் நாம் செல்லக்கூடாது. முதல்ல துண்டிக்கை விநாயகருடன் தலையை சுற்றி சிதற தேங்காய் உடைத்துவிட்டு அங்கு வைக்கும் வேண்டுதல்கள் முருகனை சென்றடையும் என்பாங்க. 4 கிணறு அருகே திருச்செந்தூர் கோவில் நம்பர் 3 சமாதி மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமியை வழிபட வேண்டும். பிறகு கோவிலுக்குள் சென்று மூலவரான சுப்பிரமணியரை கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார். இவர்களை வழிபட வேண்டும். முருகனின் நாமங்களை மட்டுமே மனதார உச்சரித்து கொண்டு கண்ணார பார்த்தவாறு வணங்க வேண்டும். இங்கு கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டால் பலவித நோய்கள், செய்வினை தோஷங்கள் நீங்கும். முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய முருகன் கையால் பிரதிஷ்டை செஞ்ச பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும். பிறகு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக நம்ம வழிபட வேண்டும். முடிந்தால் 2 நெய் தீபங்கள் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து கொள்வதும் நல்லது. தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். வருமானம் பெருகும். ஜாதகத்தார் குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். பிற கோவிலில் உட்பிரகாரத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவரை வழிபடவும். பாலசுப்பிரமணிய சுவாமி இங்கு சம்காரமூர்த்தி மற்றும் இங்கு சக்கரலிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு பெருமாள் சன்னதிக்கு அங்கு நம்ம மலையை குடிந்து விற்றிருக்கக்கூடிய பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை வழிபட வேண்டும். வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது 1 ரூபாய் நாணயம் மற்றும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி எடுத்து வர வேண்டும். கோவில் கொடுக்கரமத்தில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த நாணயத்தை முடிந்தால் நம்ம வைத்துக்கு எடுத்து தஞ்சு வைக்க வேண்டும். வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகப்பெருமான் 1க்கு 10 திருப்பி காணிக்கையாக செலுத்திவிட வேண்டும். கொடிமரம், கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நாம் நிறைவு செய்ய வேண்டும். பிரசாதம் நாம் சாப்பிட்டு விட்டு வெளியே வர வேண்டும். கடற்கரையில் வள்ளி குகைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வள்ளி அம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். முருகனுக்கு சிறிதளவாவது பூக்கள் வாங்கி செல்லவும். குறைந்த அளவு 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் வரை நம்ம கோவிலில் இருக்க வேண்டும். பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து ஆண்கள் மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டுக்கொண்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும். கோவிலில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கும். முருகனுடைய மூல மந்திரம் சொல்லலாம். முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்தால் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடிந்துவிட்டு நம்ம மேலே ஏறி வர வேணும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டி வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
அனைத்து விதமான பாவங்களும் தீரும். கட்டாயம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி முருகப்பெருமான் வழிபாட்டை நம்ம முறையாக செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அறுபடை வீடுகளில் இந்த படை வீடு திகழ்வது இந்த திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த இடம் என்பதால் இந்த இடத்திற்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் என சொல்லப்படுது. அப்படி கஷ்டங்கள் தீரவும் வேண்டுதல் நிறைவேறும் முருகப்பெருமானின் அருளை நாம் திருச்செந்தூரில் செல்ல வேண்டிய முக்கியமான ஒரு இடத்தையும் பற்றி நாம் தெரிந்து கொண்டு அங்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு. ஒவ்வொரு ஆலயத்திற்குமே தனி சிறப்பு இருக்குது. அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் அந்த ஆலயத்திற்கு நாம் சென்று வழிபட்டதற்குரிய முழுமையான பலனை நம்மால் பெற முடியும். திருச்செந்தூர் செல்பவர்கள் பொதுவாக வியாழக்கிழமை என்று செல்ல வேண்டும். இதற்கு காரணம் திருச்செந்தூர் என்பது குரு தலமாக கருதப்படுது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு முன்பு அங்கு இருக்கக்கூடிய மூவர் சமாதியும் நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. மூவர் சமாதிக்கு செல்லும் பொழுது வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு சாற்றுவதற்கு வாசனை மிகுந்த பன்னீர் ரோஜாவை வாங்கி கொள்ள வேண்டும். அது மாலையாக இருந்தாலும் சரி, உறுதியாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக ஒரு மண் அகல்விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி நம்ம தீபமேற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. இங்கு முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கடற்கரை ஓரத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். இதனால் இந்த தலத்தில் வீரபாகு பட்டினம் என பெயரும் உண்டு. திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு மூலவருக்கு பூஜைகள் நடத்தப்படும். மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு சிவப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்னும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது. திருச்செந்தூரில் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூர் சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் புரியறதாக சொல்லப்படுது. முருகனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியமான பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கட்டு, பொரி, தோசை, சுயன், தேன்குழல் போன்றவை மிகவும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு பூஜைகளை தொடங்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவு பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியவை நிவேதனமாக செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இங்கு சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழக்கு மட்டுமே நடைபெறும். சித்திரை, ஐப்பசி மாதம் 2, அது மட்டும் இல்லாமல் ஆடி, தை அமாவாசை 2, இப்படி மொத்தம் 36 திருமுழக்குகள் மட்டுமே நடைபெறக்கூடிய வகையில் இருக்குது. திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்ததுமே மணி ஒலிக்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் என்று எல்லோருக்குமே தெரிந்தது. 250 ஆண்டு பழமையான 100 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் 5 மலையின் பகுதியின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் திருச்செந்தூர். அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அசுரனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதைத்த தினமாக தான் இந்த திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வந்து செல்வதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு.